வெல்கம் டு மக்கள் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கிறது தாங்க. என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். மகளிரோட உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து அதிகரிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கும். ஈவன் எனக்குமே ஷாக்காக தான் இருக்குது. என்ன நடக்குது? என்ன திடீர்னு ரூ. 5000 உயர்த்தியிருக்காங்க. நம்ம மேலே உள்ள அக்கறையா? இல்லை எலெக்ஷன் வருது அப்படின்னா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் மக்களே. ஓகே, இப்போ அதை பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் வந்து மகளிர் உரிமை தொகை கீழ் 5000 பெண்களுக்கு வந்து வரவு வைக்கப்பட்டுள்ளதுங்க. முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்த தேர்தலுக்கு பின் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில், தமிழ்நாடு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள். என்னதான் வந்து இந்த உதவித்தொகையை வழங்குறதுக்கு தடங்கலா யார் இருந்தாலும் சரி, நாங்க முந்திக் கொண்டோம். நமது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாகவே வந்து 3000 + கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000, அதாவது 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகளுக்கு இன்று காலை பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வங்கியில எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. உண்மையாவே இந்த காலகட்டத்தில வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டமா இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரியும். ஸோ இந்த பணம் வந்து மகளிருக்கு வந்ததுன்னா, அவங்க என்னங்க செய்ய போறாங்க? வீட்ல உள்ள சின்ன சின்ன கடன்கள், சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து கல்விக்காகட்டும், இது போல விஷயத்துக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எல்லாருக்குமே இப்போ என்ன மனசுல தோணுச்சு அப்படின்னா, எலெக்ஷன் வரதுனால தான் இந்த மாரி வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணுது. எனக்குமே அப்படி தான் தோணுது. நான் அரசியல் பேச வரலங்க. இத பத்தி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு ஓட்டு போடணும், அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி உங்கள ஃபோர்ஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. அது பேசவும் கூடாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா, இதே பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் வந்து இன்றைக்கு காலை தமிழக அரசு சார்பில் வந்து ரூபாய் 5000 வரவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த பணம் அப்படின்னா, கொரோனா உச்ச காலத்தில் இருக்கும்போது ரூபாய் 4000 நாங்க வந்து குடுத்திருந்தோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, மாதம் ரூ. 1000 வந்து உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 1.31 குடும்ப தலைவிகள் வந்து இந்த திட்டத்தில் ரொம்பவுமே வந்து பயன்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்களிலும் வந்து இதனை பின்பற்றுகின்றனர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை மேம்படுத்த நாம் நினைத்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய கூட்டமும், தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் வரவிருக்கும். சட்டமன்றத்தை தேர்தலில் காரணம் காட்டி அடுத்த 3 மாசத்திற்கு மகளிர் உரிமை தொகையை நிறுத்த பயங்கரமாக சதி செய்து வருவதாக திராவிட மாடல் அரசு வந்து ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர சில முயற்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் நிறுத்தி வைத்தால் பெண்களுக்கு வந்து எவ்வளோ சிரமம் என்பதை அறிவேன். வேற லெவல் தாட்டில். எனவே நான் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கு முன்பாகவே வந்து 3000 + கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். சிறப்பு மகளிர் உரிமை தொகை இன்று காலை பார்த்தீங்கன்னா எல்லாரோட வங்கியிலையுமே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து 1000ங்கிறத 2000 உயர்த்தி நான் கொடுப்பேன் அப்படின்னு இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயமும் நல்லது தான். பட் இன்னொரு விஷயம் இவங்க சொல்லவே இல்லை. இதோட வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லாமல் விட்டுறாங்க. மகளிர்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வேலை பார்க்குறவங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து போய் சேர்றதில்ல இந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர்களிடம் வந்து ரொம்பவுமே வருத்தமாக உள்ளது. ஏன்னா சில பேருக்கு இது கிடைக்குது, நிறைய பேருக்கு வந்து கிடைக்காமலே போயிட்டுருக்குது இந்த பணம். இன்னமும் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கிடைக்கலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வருத்தம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. பொதுவாக அரசு அலுவலகம் போனால் என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும்ல. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதாகட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த செக்ஷனில் உள்ளவங்க எல்லாரும். ஸோ அதனால் வந்து சின்னதாக வயசானவங்க போய் ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களே நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஐடியா தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு புது மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு வந்து எல்லாருமே தான் யோசிச்சுட்ருக்கோம்.
ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் எனக்கு உங்க மூலியமா தான் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன திடீர்னு இந்த ரூ. 5000 குடுக்குறாங்க? அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. இன்னும் இது போல வந்து பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டு வந்து குடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.